முனிவரோட சாபத்தால பாதிக்கப்பட்ட உங்க மனைவி சாப விமோச்சனம் அடைய இங்க அனுப்பி வச்ச அந்த சுவாமிகளுக்கு முதல்ல நீங்க நன்றி சொல்லணும். என் கஷ்டத்தை போக்க வழிகாட்டின அந்த சாமிக்கு நான் என்னன்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் சுவாமி. என் மனைவி சாபத்துல இருந்து விமோச்சனம் அடையிறதுக்கு நான் என்ன சுவாமி செய்யணும்? நீங்க தான் அதுக்கு வழி காட்டணும். கர்ப்ப ரட்சாம்பிகையை நம்பி வந்தவங்களுக்கு நிச்சயம் தீர்வு உண்டு. உங்க மனைவியை முனிவரோட சாபத்திலிருந்து வெளிக்கொண்டு வர ஒரு வழி உண்டு. அது என்னன்னா, நீங்க உடனடியா கர்ப்ப ரட்சாம்பிகைக்கு பூஜை செய்யணும். சுவாமி, அதை பத்தின விவரத்தை சொல்லுங்க. பஞ்சபூதங்களோட தேவிகளை குறிக்கும் விதமா 5 சுமங்கலி பெண்களை பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள்ல இருந்து தீர்த்தம், அக்னி, நாதம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி சாபம் வாங்கின கர்ப்பிணி பெண்ணுக்கு பூஜை செஞ்சு நெய் பிரசாதம், எண்ணெய் பிரசாதத்தை கொடுக்கணும். அப்படி செஞ்சிட்டா முனிவரோட சாபம் முழுசா நீங்கிடும். சரிங்க சுவாமி, அந்த பூஜைக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த பூஜை செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை. அது கத்தி மேல நடக்கிற மாதிரி நிறைய சவால் நிறைஞ்சது. ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுவாமி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பயத்தை கொடுக்குது. நான் உங்களை பயமுறுத்தல, உண்மையை சொல்றேன். இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை ஆரம்பிச்சா இடையில தடைப்பட்டு நிக்க கூடாது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிறுத்தாம செஞ்சு முடிக்கணும். அப்பதான் அந்த பூஜையோட பலன் முழுவதுமா கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைச்சி அந்த சாபம் நீங்கும்.